இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்க கூடாது என்பதற்கான குற்ற உணர்ச்சியே உனக்கு கிடையாது. கேட்டால் விஜய் வந்து முடி வெட்டாமல் இருக்கிறாரு, சேவ் பண்ணாமல் இருக்கிறாரு. அவன் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கான். ஷூட்டிங் போனால் சேவ் பண்ணிட்டு போவான். அதாங்க இப்போ விஜய் வீட்டில் இளவு விழுந்து கரூர் மாவட்டத்திலேருந்து ஒரு 5 பேர் பஸ்ஸை பிடிச்சி சாவு கேட்குறதுக்கு வந்திருக்காங்க மாமல்ல ஒரு ரிசார்ட்டில். அதுக்கு ஆறுதல் சொல்லிட்டு திரும்பி போயிட்டாங்க. அப்படின்னு நான் எடுத்துக்கலாமா? என்னடா முறை இதெல்லாம்? நீ நடிகனாக இருந்தா, நீ கோடீஸ்வரனாக இருந்தா, நீ வந்து எல்லா வசதி வாய்ப்பு உனக்கு இருந்தால் நீ என்ன வேணாலும் செய்யலாமா? தலைகளாக செய்யலாமா எல்லாத்தையும்? நீயே ஊருக்கு வந்தால் நிறைய பிரச்சனைகள் ஆகும். அப்போ திரும்பவும் கூட்டம் நெரிசல் வரும். எம்ஜிஆருக்கு வராத கூட்டம் அவருக்கு வந்துருமா? ஜெயலலிதாவுக்கு வராத கூட்டம் அவருக்கு வந்துருமா? எல்லாத்துக்குமே கூட்டம் வருங்க. ரூமாக போய் நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன்னு காலில் விழுந்திருக்கேன். சாவர்கருடைய பரம்பரையை சேர்ந்தவன் நீ. காலில் விழுகிறதுனால ஒரு அரசியலில் நீ செஞ்ச பாவத்தை கழுவி விட முடியுமா? இந்த தலைமை பண்பு இல்லைங்கிறதுல மனித பண்பு இல்லையடா உன்ட்ட. நீலாம் தலைவனா? உனக்கு வெக்கமா இருக்காதா? மறுநாளே நீ அறிக்கை விடுவியா திமுக அரசு வீட்டுக்கு அனுப்பணும்னு? நீ அரசியலில் ஜெயிக்கக்கூடியவனா? நீயே அரூரில் இருக்கிற மண்டபத்தை பூரா மறுத்துட்டாங்களாம். அது காரணம் திமுக கொடுத்த அழுத்தமா? மாமல்லபுரத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லையா? அப்போ மாமல்லபுரம் என்ன தனி நாடாது? அது ஆந்திர பிரதேசத்துடைய ஒரு எல்லையிலையா இருக்குது? நியூஸ்மேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த நெல் கொள்முதல் சம்பந்தமான பிரச்சனையை இப்போ விஜய் கையில் எடுத்திருக்கிறாரு. நெல் கொள்முதல் விஷயத்தில் கோட்டை விட்ட திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவது உறுதி அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? 41 உயிர்களை தவற விட்டவர் நெல்மணிகளை தவற விட்டதை பற்றி பேசுவதற்கான தில்லு எப்போ வருது அப்படின்னா, அந்த கரூருடைய குடும்பங்களை எல்லாம் சந்தித்து ரகசியமாக காலிலே விழுந்து கண்ணீர் நாடகத்தை நடத்தியதற்கு பின்பு வருகிறது. ஏன் நீங்கள் வந்து நெல்மணி நெல் குடோனை பற்றி பேசுகிறீங்களே, மாநில அரசை பற்றி பேசுகிறீங்களே, தீவிர வாக்காளர் திருத்தம் என்கிற பெயரிலே எஸ்ஐஆர் என்பதை கொண்டு வருகிறார்களே, அவர்களை எதிர்த்து நீங்கள் ஏன் பேசலை? அப்போ சிபிஐ பார்த்து பயமா? மத்திய அரசாங்கத்தை பார்த்து பயமா? பாஜகவை பார்த்து பயமா? என்ன நாடகம்னு நான் கேட்குறேன். கரூருக்கு போவதற்கு எனக்கு போலீஸ் அனுமதி கிடைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. எந்த டிஜிபி அலுவலகத்தில் அனுமதி கேட்டியா? எந்த காவல் நிலையத்தில் வந்து நீங்கள் வந்து அனுமதி கடிதம் கொடுத்தீங்க? வெளியிட முடியுமா? அனுமதி கேட்காம அப்படி சொல்ல முடியுமா? அப்படி தானே சொல்கிறாரு. சினிமா டைலாக் மாதிரி தானே பேசுகிறாரு. சரி, எந்த மண்டபத்தில் மறுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு ஃபோனில் கேட்டால் கூட ரெக்கார்டு போடலாமே. இப்போ எந்த மண்டபத்தில் மறுத்தாங்க, யார் அழுத்தம் தந்தாங்க? அதில் ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னென்னா, கரூரில் இருக்கிற மண்டபத்தை பூரா மறுத்துட்டாங்களாம். அது காரணம் திமுக கொடுத்த அழுத்தமா? மாமல்லபுரத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லையா? அப்போ மாமல்லபுரம் என்ன தனி நாடாது? அது ஆந்திர பிரதேசத்துடைய ஒரு எல்லையிலையா இருக்குது? மாமல்லபுரம் தமிழ்நாட்டினுடைய காவல்துறையில் கட்டுப்பாட்டில் இருக்க அந்த ஊர் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கா, இல்லை தனித்து விடப்பட்ட தீவாது? ஏதாவது ஒரு அர்த்தம் பொருத்தமாக பேச வேணாமா? எதையாவது வாய்க்கு வந்ததை சொல்லி விடுவியா? இதான் நீ வந்து ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு தைரியம் இல்லை. கேட்டால் வந்து சந்தா இருக்குது, வீடுலாம் உள்ளே போகக்கூடாது. அவர் வர்றதுக்கு வந்து அந்த பெர்மிஷன் கேட்குறோங்கிற பேரில் யார்ட்டையும் கேட்கல. அவங்க சில நிபந்தனைகள் விதிக்கிறது இருக்குல்ல. எங்கேயுமே எனக்கு சிக்னல் இருக்கக்கூடாது, ஸ்பீடு பிரேக்கர் இருக்கக்கூடாது. குடியரசுத் தலைவரும் வந்து நாட்டோட பிரதமருக்கும் கேட்காததெல்லாம் அவர் கேட்டுக்கிட்டு இருக்கார். அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்கிறது அவருக்கு தெரியும். வேணும்னே இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. அவங்க ஒரு டைலாக் கிரியேட் பண்ணாங்க. வீட்டுக்கு போவது உறுதி திமுக. நீ வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்க. வீட்டுக்கு போவது உறுதினா அவங்க வீட்டிலே இருக்காங்க, அவங்க களப்பணி செய்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நெல் குடோனில் வந்து கொள்முதல்லாம் பெறுவதில் தாமதம் இருக்கிறது அப்படின்னு சொன்னோன்னா உதயநிதி ஸ்டாலின் களத்துக்கு போய் நேரடியாக ஆய்வு செய்கிறாரு. உணவு அமைச்சர் ஆர் சக்கரபாணி நேரில் போய் உடனடியாக ஆய்வு செய்கிறாங்க. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் என்னென்னு போய் பார்க்குறாரு. சொன்ன தகவல் பூரா போய் நெல் கொள்முதல் நிலையங்கள் வந்து 41 கொள்முதல் நிலையங்கள் மதுரை மாவட்டத்தில் வந்து கட்டப்பட்டிருக்கிறது. 8 இயங்க ஆரம்பித்து விட்டது. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் வந்து நெல் கொள்முதல் நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எல்லா இடத்துலையும் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இருந்ததை விடவும் ஏற்கனவே 800 மூட்டை அரிசி தான் ஒரு நெல் குடோனில் இருந்து ஏற்கனவே வெளி மாநிலங்களுக்கு சென்று கொண்டிருந்தது. அது இப்போ 1000 மாறி இருக்கிறது. 2000 போன இடத்துல 5000 மூட்டைகள் போய் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் விவசாயிகளுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்பதை இந்த அரசாங்கம் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் உண்மை. இப்போ இவங்க ஒரு எங்கள் நெல்லையெல்லாம் வாங்க மாட்டேங்கிறாங்க, நெல்லுலாம் முளைச்சிருச்சு அப்படின்னு ஒரு லேடி சொன்னாங்க, ஒரு பெண்மணி சொன்னாங்க.
உடனே அது உண்மையா அப்படின்ட்டு அரசு அதிகாரிகள் ஆய்வு செஞ்சால் அவங்க விவசாயத்தில் இன்னும் அறுவடையே, அவங்க நிலத்தில் இன்னும் அறுவடையே முடியலை. 5 ஏக்கர் நிலத்தை லீஸுக்கு எடுத்து அவங்க விவசாயம் பண்ணுறாங்க. அறுவடையே நடக்கலை. அறுவடையே நடக்காத நெல்மணியை வாங்க மாட்டேங்கிறாங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியலையே. இப்படிப்பட்ட பொய்களை பொய் குற்றச்சாட்டுக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆதரவாக இவர் பேசுகிறார். அரசியலில் இவரும் இருக்காராம். வார விடுமுறை நாட்களிலே வாரம் ஆரவாரம்னு கேடிவியில் படம் போடுறது மாதிரி அரசியல் பண்ணுறது. வாரத்தில் ஒரு நாள் திரைப்படம், சிறப்பு திரைப்படம் இன்னைக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை அரசியல் செய்ய முடியும். அரசியல் என்பது அன்றாட நிகழ்வு. தொடர்ந்து சுவாசிக்கணும்ல. இதயம் வாரத்தில் ஒரு நாள் துடிக்குமா? தொடர்ந்து துடிக்கணும்ல. இடையிடையில் அதனுடைய இது மாறுச்சுன்னா, வரிசை மாறுச்சுன்னா ஆபத்தாயிரும்ல. ஐசியூல இருக்கணும். அரசியல் என்பது என்ன ஒரு ஓய்வு நேர பணியா? கிளப்புக்கு போகிறதா? நான் சனிக்கிழமை சாயங்காலம் போய் சரக்கடிக்க போகிறேங்க அப்படின்னு சொல்கிறதா? அது மாதிரி அரசியல். ஒரு 3 சனிக்கிழமையை உங்களால் தாக்கு பிடிக்க முடியலை. இவர் என்ன செய்கிறாருன்னா, ரொம்ப எளிதாக நினைக்கிறாரு. பணம் கொடுத்துட்டான், 20 லட்ச ரூபாயை கொடுத்துட்டான். ஒரு பெண்மணி 20 லட்ச ரூபாய் எனக்கு வேணான்னு திருப்பி அனுப்பிட்டாங்களே, முகத்தில் அடித்தது மாதிரி. வெக்கமா இல்லையா விஜய் உங்களுக்கு? துக்கம் கேட்பதை எவனாவது நீ என் வீட்டுக்கு வா, நட்சத்திர விடுதிக்கு வா, உனக்கு நான் துக்கம் கேட்குறேன்னு இது வரைக்கும் எவனா சொல்லியிருக்கானா? வெக்கம் கட்டவங்களே இது மாதிரி இது நடந்திருக்கா? ஊருக்கு வந்தா நிறைய பிரச்சனைகள் ஆகும், அப்ப திரும்பவும் கூட்ட நெரிசல் வரும் அப்படின்னு நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். என்னன்னா, நீ வந்தா கூட்டம் வரும்னா நீ எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்ச? நீ வாட்டு சினிமா நடிச்சிட்டு இருக்கலாம்ல. தேவையில்லாமல் நீ அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுனால தான் கூட்டம் வருது. உலகத்தில் ஒருத்தருக்கு தான் கூட்டம் வருமா? எம்ஜிஆருக்கு வராத கூட்டம் அவருக்கு வந்துருமா? ஜெயலலிதாவுக்கு வராத கூட்டம் அவருக்கு வந்துருமா? ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரையில் வராத கூட்டம் வந்துருமா? ஏன் இப்போ அண்ணாமலை போனால் கரூரில் கூட்டம் வராதா? எல்லாத்துக்குமே கூட்டம் வருங்க. மோடி பாண்டி பசாரில் ரோட் ஷோ பண்ணார், கூட்டம் இல்லையா? எல்லா கட்சிக்காரனுக்குமே கூட்டம் வரும். செட்டிங் பண்ணி கூட்டம் வந்துருவாங்க. ஆளே வரலைனாலும் செட்டிங் பண்ணி கூட்டம் வந்துருவாங்க. கூட்டம் வந்தால் தாங்க அது கட்சி. அதிகமான எண்ணிக்கையிலே யார் வாக்காளர்களுடைய அதிகமான எண்ணிக்கை எந்த கட்சிக்கு வருகிறதோ அந்த கட்சி தானே வெற்றி பெறுது. பெரும்பான்மை வாக்குகளை பெறுகிற கட்சி தானே வெற்றி பெற முடியும். அந்த வெற்றி பெறுகிற இடத்துல இன்றைக்கு திமுக இருக்கிறனால திமுக ஆளுங்கட்சி, நேற்று அதிமுக இருந்தனால அதிமுக ஆளுங்கட்சி. என்னமோ எனக்கு கூட்டம் வருதுன்னா தமிழ்நாட்டில் 6.5 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. உங்கள் ஃபாலோவர்ஸு உங்களுக்கு ஓட்டு போடுறோன்னு நினைக்கிற ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸில் ஒரு பேச்சுக்காக ஒரு 50 லட்சம் பேர் இருக்காங்கனாலும் 6 கோடி பேர் உங்களுக்கு ஆதரவாக இல்லைன்னு தானே அர்த்தம். 6.5 கோடி வாக்காளரில் இருக்கேன். திடீர்னு வருவாராம். திடீர்னு அவர் ஒரு பதுங்கு குழிக்கில் போயிடுவாராம். ப்ரெஸ்ஸை கூட சந்திக்காமல் தப்பிச்சு ஓடுவாராம். அசம்பாவிதம் நடந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடுவாராம். ஓடி ஆம்புலன்ஸில் அள்ளி கொண்டு போய் அரசு மருத்துவமனையில் சேர்த்து உயிரை காப்பாற்றுறதுக்கு போராடி அவங்களுக்கு நிவாரணம் அளித்து அவங்களுக்கு ஆறுதலுக்கு போய் நள்ளிரவில் நின்றவங்கள்லாம் கெட்டவங்களாம். நடுராத்திரில் அம்போன்னு ஆற்றுல வெள்ளம் போகும்போது அவுத்துட்டு போனது மாதிரி வேட்டியை போட்டு ஓடினது மாதிரி ஓடுறவன் பூரா வீரனா, மாவீரனா. அவங்கெல்லாம் புறமுதுகு காட்டிய கோழைகள்லாம் பெரிய வீரம் பேசுகிறாங்க. என் காலில் விழுந்து ரகசியமாக அழுதார். என்ன நீ பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்க வேண்டியதானே? எதுக்கு போய் நீ ரூமை போட்டிக்கிட்டு அழுகிற? இந்த ஆக்ஷன் சீன்லாம் நீ எத்தனை சீன் நடிச்சிருக்க? ஒரு டேக்குக்கு 100 டேக் எடு நீ நடிக்கிறாரு. மறுபடியும் அந்த டேக்கு நல்லா நடிக்க வரலைன்னா மறுபடியும் டேக் திரும்ப எடுப்பாங்க சினிமாவில். ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதைத்தானே நீ செஞ்சிருக்க. ரூமாக போய் நான் மன்னிப்பு கேட்குறேன்னு காலில் விழுந்திருக்கேன். சாவர்கருடைய பரம்பரையை சேர்ந்தவன் நீ. காலில் விழுகிறதுனால ஒரு அரசியலில் நீ செஞ்ச பாவத்தை கழுவி விட முடியுமா? போன உயிர் திரும்பி வந்துருமா நீ மன்னிப்பு கேட்டா? இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கக்கூடாது என்பதற்கான குற்ற உணர்ச்சியே உனக்கு கிடையாதே. கேட்டால் விஜய் முடி வெட்டாமல் இருக்கிறாரு, ஷேவ் பண்ணாமல் இருக்கிறாரு. அவன் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கான். ஷூட்டிங் போனால் ஷேவ் பண்ணிட்டு போவான். இது ஒரு பெரிய அதிசயம். அவர் பெரிய சர்வதேச தலைவர். அவருக்கு அரசியல் அறிவுலாம் இருக்குது. அவருக்கு அம்பேத்கரை படிக்க வேண்டும், அவரை படிக்க வேண்டும்னு சொன்னியே. படிச்சிருக்கியா நீ? முதல்ல மக்களிடம் செல் அப்படின்னு அண்ணா சொன்னார். நீ மக்கள்கிட்ட போனியா? மக்களை வர வச்சியா? 5 பஸ்ஸில் ஏற்றி ஆளை கூட்டிகிட்டு வர்ற வெக்கங்கட்டவன் நீனு. இது வரைக்கும் தமிழர் பண்பாட்டு நெறிகளில் துக்கம் விழுந்த வீடுகளுக்கு நேரில் செல்லாமல் வரவழைத்த வரலாறு இதுக்கு முன்னாடி உண்டா? பெரிய ஜமீன்தார்கள், பண்ணையார்கள், பெரும் கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள் யாராவது ஒருத்தன் என் வீட்டுக்கு வா, நான் உனக்கு துக்கத்துக்கு ஆறுதல் சொல்கிறேன்னு சொன்ன நடைமுறை உண்டாக்காது. மன்னர் ஆட்சியில் கூட நடக்கலையே. அது மன்னர்கள் கூட அதை செய்ய மாட்டாங்களே. வா உனக்கு ஆறுதல் சொல்கிறேன்னு மன்னர் கூப்பிடுவாரா துக்கம் விழுந்தா?
கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டா போகணும், கூப்பிடலைனாலும் போக வேண்டிய இடம் துக்கம் நிகழ்ந்த வீடு. இளம் வயது மரணம் நிகழ்ந்த வீடுகள் ஒருபோதும் தன்னுடைய மரண கலையை மாற்றிக்கொள்வதே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை இறந்து போச்சு அப்படின்னா அதனுடைய வாழ்க்கையை வந்து திருப்பி கொடுக்க முடியாதுல்ல நம்மளால். நீ தானே நேரடியாக போயில, நீ கரூருக்கு போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருந்தேன்னா நீ மனுஷன். நீ காசை கொடுத்து காரில் ஏற்றி கொண்டு வந்து ரெசார்ட்டில் ரூம் போட்டு வந்து மன்னிப்பு கேட்குறிய, இது உலகமாக ட்ராமான்னு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? பாதிக்கப்பட்டவன் பறி கொடுத்தவன் 1000 சொல்லுவாங்க. அவனுக்கு வறுமை இருக்கும், கஷ்டம் இருக்கும். கொடுத்த காசுக்கு அவன் வாங்கிட்டு எதையோ சொல்லுவேன், 4 வார்த்தை சொன்னதை சொல்லுவான் வெளியே போய். உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல, உலகத்திற்கு வந்து நீங்கள் எதை சொல்லவில்லை என்றாலும் இந்த உலகத்திற்கு ஒரு உண்மை புரியும்ல. நீங்கள் யாருங்கிறது தெரிஞ்சு போச்சப்போ நீங்கள் முழுக்க எந்த மாதிரி அரசியலை நிகழ்த்த போகிறீங்க. சாலை மார்க்கமாக இனிமேல் வரமாட்டார், ஹெலிகாப்டர் ஏற்பாடு செய்கிறாங்க, இதான் அவங்க அரசியல். இது மட்டுமா, அவர் வந்து ரொம்ப துக்கத்தில் இருக்காருங்க. 16 நாள் துக்கம் முடிஞ்சாதாங்க அவர் வாயை திறப்பார். இதோ வருகிறார், அதோ வருகிறார், தீபாவளிக்கு முன்னாடி வர போறாருங்க. துக்கம் எல்லாமே நீங்க உண்மை இல்லை, எல்லாத்துக்குமே விஜய் நீங்க குறை சொல்றீங்க. ஒரு துக்கம் வந்துட்டு 30 நாள் கூட நீளலாம், அதுல இருந்து மீள்றதுங்கிறது மனநல பொறுத்தது தானங்க. அதாங்க இப்போ விஜய் வீட்டில் இளவு விழுந்து கரூர் மாவட்டத்தில் வந்து ஒரு 5 பேர் பஸ்ஸை பிடிச்சி சாவு கேட்கறதுக்கு வந்திருக்காங்க மாமல்லம் ஒரு ரிசார்ட்டில். இப்போ விஜய் வீட்டில் இளவு விழுந்துருச்சுல, அதுக்கு ஆறுதல் சொல்லிட்டு திரும்பி போயிட்டாங்க அப்படின்னு நான் எடுத்துக்கலாமா? என்னடா முறை இதெல்லாம்? நீ நடிகனாக இருந்தால், நீ கோடீஸ்வரனாக இருந்தால், நீ வந்து எல்லா வசதி வாய்ப்பு உனக்கு இருந்தால் நீ என்ன வேணாலும் செய்யலாமா? தலைகளாக செய்யலாமா எல்லாத்தையும்? நீயே இது என்ன வகையான நாகரிகம் நான் கேட்குறேன். இது மனித பண்பாடே கிடையாது. உனக்கு தலைமை பண்பு இல்லைங்கிறதுல மனித பண்பு இல்லையடா உன்ட்ட. நீலாம் தலைவனா? உனக்கு வெக்கமாக இருக்காதா? மறுநாளே நீ அறிக்கை விடுவியா திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பணுன்னு? நீ அரசியலில் ஜெயிக்கக்கூடியவனா? நீயே மொத்தத்தில் நீ வந்து அரசியல்னா உனக்கு மனித பண்பே கிடையாது. மனிதர்கள் ஒன்று கூடுவதை வந்து மந்தையாக கூட்டி வன்முறையை வந்து அசம்பாவிதத்தை உருவாக்கி நெரிசல் மரணத்தை உருவாக்கி செயற்கை பேரிடரை உருவாக்கிட்டு குற்ற உணர்ச்சி இல்லாமல் காசை கொடுத்துட்டு ரிசார்ட்டில் வந்து என்னை பார்த்துட்டு போன்னு சொல்கிற தெனாவட்டு இருக்குல்ல, திமிர் இருக்குல்ல, இந்த திமிருக்கும் தேர்தலை நீ பதிலடி வாங்குவ. உன்னை மாதிரி கிறுக்கனை வந்து தமிழ்நாடு எத்தனையோ கிறுக்கனை பார்த்துருக்கு. சினிமா கிறுக்கன்லேருந்து எல்லா கிறுக்கனையும் நாங்கள் பார்த்துருக்கோம். நான் இதில் ஒரு கேள்வி வரணும். என்னன்னா, நம்ம பேசுறது வந்து அவருடைய அறிக்கை சம்மந்தப்பட்டது. இந்த அறிக்கையில் வந்து அவர் இன்னொரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா, அதாவது நெல் கொள்முதல் அப்படிங்கிறது ஒரு மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு அரசு முன்கூட்டியே பண்ணியிருந்திருக்கணும். அக்டோபர் நவம்பர் மாசத்துல மழை பெய்யுங்கிறது அரசுக்கு நல்லா தெரியுமா தெரியாதா? அப்ப செஞ்சிருக்கணுமா இல்லையா? முதலே செஞ்சிருக்காங்கிறது இந்த கூமுட்டை பயில போய் பார்க்க சொல்லுங்க நேரில். இவன் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறானே. 1 மாதத்துக்கு முன்னாடியே நெல் கொள்முதல் நிலையம்லாம் முதல்ல வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ காட்டூர் பகுதியில் நடந்த அந்த சம்பவங்கள்லாம் அதெல்லாம் இவங்களாம் வந்து செட்டிங் பண்ணி இந்த ஆட்சி மீது ஏதாவது ஒரு குற்றம் சொல்லணுமேங்கிறதுக்காக செட்டிங் பண்ணி ஏற்பாடு பண்ணது. 1 மாதத்துக்கு முன்பே நெல் கொள்முதல் நிலையத்தில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே ட்ராமா நடக்காது. இப்போ எத்தனை பொய் சொல்கிறாங்க தெரியுமா? லாரி ஓட மாட்டேங்குதுங்கிறான், ஒருத்தன் சொல்கிறான் டீசலுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்டாங்கங்கிறான். சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க. எப்படியாவது இந்த ஆட்சியை வந்து வீழ்த்தணுங்கிறதுக்கு, பழி சாட்டுவதற்கு, எப்படி கரூர் சம்பவத்தில் இவங்க நெரிசல் மரணத்தை ஏற்படுத்தினதுக்கு அரசு மேலே எப்படி கொலைப்படி சாட்டினாங்க, அதே மாதிரி தான் இதுவும் வீண்படி சுமத்துவதன் மூலமாக வெற்றி பெற்று விடலாம்னு நினைக்கிறான். களத்துக்கே வராதவன் இன்னைக்கு வரைக்கும் அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர்கள் எவனுமே விவாதத்துக்கு வரமாட்டேங்கிறான். கேட்டால் தாவேக்கா ஆதரவு நிலைப்பாடு தாங்கிறான். எவனுமே அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் கிடையாது. அவனுக்கு அரசியலும் தெரியலை, செக்கு எது செவலிங்க எதுவும் தெரியலை. நாய் எல்லாத்துக்கும் காலத்துக்கும்ன்ற மாதிரி இருக்காங்க பூரா. அடிப்படை அறிவே கிடையாது, மனித பண்பு கிடையாது, போராட்ட குணம் கிடையாது, தத்துவார்த்த அறிவு கிடையாது, மக்களை பற்றிய எந்த நாலேஜுமே கிடையாது. ஒரு போலி அரசியல்வாதிகளாக விஜய் போன்றவர்கள் இறக்கி விடப்பட்டிருக்கிறார்கள் தான் நான் பார்க்க வேண்டியது. ஓகே, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார்.